அஸ்ஸலாமு அலைக்கும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. இன்று இந்தியாவினுடைய 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தேசத்து மக்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டவனாக, பொதுவாகவே சுதந்திரம் நம் எல்லோருக்கும் அந்த வார்த்தையே ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய ஒரு யதார்த்தமான ஒரு வார்த்தையை தான் சுதந்திரம் என்பது. பொதுவாக சுதந்திர தினம் அப்படின்னு சொன்னால் எல்லோருக்கும் உடனே ஞாபகத்திற்கு வருதல் அப்படிங்கிறது கொடியேற்றுறது தான். நம்முடைய சிறுபிராயங்களிலிருந்து இன்று வரை நாம் கண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது கொடியேற்றுதல். சுதந்திர தினத்தினுடைய குடியரசு தினத்தினுடைய ஒரு மிகப்பெரிய செயல்பாடுங்கிறது அந்த கொடி தான். உண்மையிலேயே இந்திய தேசத்தினுடைய கொடி மூவர்ண கொடி. அந்த மூவர்ணங்களும் இந்த தேசத்து மக்களுக்கு எதனை உணர்த்துகின்றது, சொல்ல வருகின்றது, நம்மில் பலரிலும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். இந்தியாவினுடைய மூவர்ண கொடிகள் 3 நிறங்களை கொண்டது. மேல் இருக்கக்கூடிய இளஞ்சிவப்பு இந்த தேசத்து வீரர்களுடைய தைரியத்தை, வலிமையை சொல்லக்கூடியதான் அந்த இளஞ்சிவப்பு என்பது. நடுவில் இருக்கக்கூடிய வெள்ளை நிறம் இந்த தேசத்து மக்களுடைய உண்மைகளை, தியாகங்களை சொல்ல வருவதான் அந்த வெள்ளை நிறத்தினுடைய தன்மை என்பது. அதுபோன்று கீழ் இருக்கக்கூடிய பச்சை நிறம் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி இன்னும் மங்களங்களை பறைசாட்டுவதுதான் அந்த பச்சை நிறத்தினுடைய குறிக்கோள். நாம் கொடியேற்றுவதும், இந்த கொடிகளுக்கு இப்பேற்பட்ட ஒரு நிறத்தை கொடுத்திருப்பதும், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்த தேசத்திற்காக நமது முன்னோர்கள் செய்த தியாகங்களை, அவர்களது மன தைரியங்களை, குறிப்பாக நம் தேசத்தினுடைய வளங்களை, இவைகளெல்லாம் நினைவு கூறக்கூடிய ரீதியில்தான் நமது தேசத்தினுடைய சுதந்திர தினமாகட்டும் குடியரசு தினமாகட்டும் நாம் கொடியேற்றி கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பாரத பிரதமர் கூட ஹர்கர் திரங்கா, ஒவ்வொரு வீட்டிலும் கொடியேற்றுவோம் என்கின்ற ஒரு நிகழ்வை கடந்த இரண்டு ஆண்டுகளாக அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். இந்தியாவினுடைய முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்த தேசிய கொடியை நாம் ஏன் ஏற்றுகின்றோம் என்று அவர் சொல்லுகின்ற பொழுது, இது நமது போராட்டத்தினுடைய சுதந்திரத்தினுடைய வெற்றி என்பது மட்டுமல்ல, இது இந்தியாவிற்குண்டான, இந்திய மக்களுக்குண்டான சுதந்திரத்தினுடைய ஒரு கலங்கலை விளக்கம். எனவே கொடியேற்றுவது நமக்குண்டான ஒரு மரியாதை என்று திரு பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொல்லித் தருவார்கள். நாம் கொடியேற்றுவதனுடைய நோக்கம் நமது முன்னோர்களுடைய வீர தியாக வரலாறுகளை நமக்குள்ளாக நாம் அசைப்போட்டுக் கொள்வதும், அந்த தியாகத்தினுடைய அந்த உண்மை வரலாறுகளை இந்த தேசத்தின் நலனுக்காக நமது வாழ்க்கையில் நாம் செயல்படுத்துவதுதான் இந்த கொடியேற்றுவதனுடைய உண்மையான நோக்கம் என்பதும் கூட. இன்று சுதந்திரத்தினுடைய கொண்டாட்டங்கள் எல்லா பக்கங்களிலும், எல்லா மாநிலங்களிலும் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக தமிழகத்தில் இந்த சுதந்திரத்தினுடைய கொண்டாட்டத்திற்கு பிறகு வீர தீர செயல்கள் செய்தவர்களுக்குண்டான மரியாதை செலுத்தப்படுகின்றது. அதில் குறிப்பாக இந்த வருடம் ஒரு விருதை அறிவித்திருக்கின்றார்கள், கல்பனா சாவ்லா விருது. இந்த விருதை பெறுபவர் யார் தெரியுமா? கடந்த மாதம் கேரளா வயநாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு சாதாரண மனிதர்கள் அல்ல, இராணுவத்தின் உதவிகள் கூட அவ்வளவு எளிதில் சென்றடைய முடியாது என்று இருக்கக்கூடிய ஒரு சூழலில் ஒரு பெண்
உதவி தேவை என்கின்ற பொழுது முன்வந்து நிற்கின்றார்கள். அங்கே இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் சொல்கிறாங்க, அங்கே ஆண்களே போக முடியல, நீங்கள் போகாதீங்க என்று தடுக்கிறாங்க. மீறியும் அந்த பெண்மணி, இல்லை நான் தான் அங்கு செல்வேன், எனக்கு உயிரை குறித்து எந்த பயமும் கிடையாது என்று அங்கு இடுபாடுகளில் சிக்கிக்கொண்ட அந்த மனிதர்களுடைய உயிரை காப்பாற்றுவதற்காக வெறும் ரோப் கயிறை மட்டும் பிடித்து கொண்டு ஒரு மிகப்பெரிய வெள்ளாற்றத்தை கடந்து அந்த பெண்மணி அந்த பகுதிக்கு சென்று தேவையுடைய மக்களுக்கு உதவியளித்தார்கள். நமக்கெல்லாம் தெரியும், நாம் காணொளிகள் மூலமாக செய்திகள் மூலமாக நாம் பார்த்திருப்போம். செவிலியர் சகோதரி சபீனா என்கின்ற சகோதரி, அந்த சகோதரியினுடைய தியாகம் உண்மையிலேயே அவ்வளோ எளிதில் நம்மால் வார்த்தைகள் சொல்லிவிட முடியாத அவ்வளோ பெரிய ஒரு தியாகம். தனக்கு உயிரை குறித்து எந்த பயமும் இல்லை, கண்டிப்பாக அங்கே போனோன்னு சொன்னால் உயிரோடு திரும்பி வருவோமா என்பதற்கு எந்த விதமான உத்தரவும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் பிற மக்களுடைய உயிருக்காக தன் உயிர் சென்றாலும் பரவாயில்லை என்கின்ற ஒரு முனைப்போடு இறங்கிய அந்த சகோதரி உண்மையிலே அந்த விருதுக்குண்டான தகுதி வாய்ந்த ஒரு பெண்மணியும் கூட. உண்மையிலேயே இது போன்ற தியாகங்கள், பிற உயிர்களை மதித்து ஒரு உயிர் சேதத்தில் இருக்கின்ற பொழுது, அந்த உயிருக்கு உதவிகள் தேவைப்படுகின்ற பொழுது முன்னின்று களமாடக்கூடிய ஒரு இந்திய குடிமகனாக நாம் ஒவ்வொருவருமே நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்மை கொண்டு பிறர்களுக்கு ஆபத்தில்லை. ஒரு இந்தியன் உண்மையிலேயே பிறர்களை வாழ வைப்பான், பிறர்களுக்குண்டான ஆபத்திற்கு முன்னிருப்பவனாக இருப்பான் என்கின்ற ஒரு யதார்த்தத்தை அந்த பெண் நமக்கு சொல்லி தந்திருக்கின்றார்கள். இதுதான் இந்த சுதந்திர தினத்தினுடைய ஒரு மிகப்பெரிய நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய படிப்பினையும் பாடமும் கூட. கண்டிப்பாக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நமது எண்ணங்கள் அமையப்பெறும் என்று சொன்னால், நமது வாழ்க்கை அமையப்பெறும் என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த சுதந்திரத்தை நாம் கொண்டாடுவதில் அர்த்தமுள்ளதாக இருக்கின்றது. அப்பேற்பட்ட சுதந்திரத்தை போற்றி புகழக்கூடிய, பேணி பாதுகாக்கக்கூடிய ஒரு நல்ல இந்திய குடிமகனாக நம் அனைவரும் வாழ்வோமாக. அனைவருக்கும் இந்தியாவுடைய 78வது சுதந்திர தினத்தினுடைய நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.